போன எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஹாலஹாலர் அப்படிங்கிற அசுரர்களை வந்து சிவனும் விஷ்ணுவும் ஒன்று சேர்ந்து அவங்க அந்த அசுரர்களை வென்றாங்க. அதனால அவங்க ஒரு சின்ன பெருமையோடு இருந்தாங்க. அதனால அவங்க மனைவிகளை அவங்க துச்சமாகவும் எண்ணாங்க. மனைவிகள் இல்லாமலே எங்களுக்கு சக்திகள் இயற்கையாகவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. எங்களை துச்சமாக என்னதுனால நான் அவங்களோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்வதி லட்சுமி வந்து சிவபெருமான் கண்ணிலையோ விஷ்ணு கண்ணிலையும் புல்லப்படாமல் அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. இப்படி மனைவிகளை இழந்ததுனால சிவபெருமானுக்கும் விஷ்ணுக்கும் சக்திகள் அற்று அவங்க ரொம்ப சாதாரண ஒரு ஆள் போல இருந்தாங்க. சிவனும் விஷ்ணுவும் சக்திகள் இல்லாமல் இருக்காங்க. இப்படியே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தொழில்களான காக்கும் தொழிலும் அழிக்கும் தொழிலும் யார் பார்க்கறது? இது யாரும் பார்க்காம விட்டாங்கன்னா இந்த பிரபஞ்சமே சீர்குலைஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் யோசிச்சாரு. இவங்களுக்கு சக்திகள் கிடைக்கிற வரைக்கும் நம்மளே பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரம்மதேவனை படைக்கவும் செஞ்சாரு, பிரம்மதேவனை காக்கவும் செஞ்சாரு, பிரம்மதேவனை அழிக்கவும் செஞ்சாரு. ஆனா இந்த முத்தொழிலும் ரொம்ப நாளைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, நமக்கு உதவிகள் சில பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 9 பிரஜாபதிகளை படைக்கவும் செஞ்சாரு. இந்த 9 பிரஜாபதிகளோட உதவியால இவர் வந்து முத்தொழிலும் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படிங்கிறதுனால அவர் 9 பிரஜாபதிகளை அழைச்சாரு. 4 சனத்குமார்களையும் அழைச்சி, நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இமயமலை சாரல்ல இருந்து நீங்க ஆதிபரசத்தை நோக்கி தவம் இருங்க, அவங்களோட அருளால இழந்த மனைவியர்களை வந்து திரும்ப அவங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதே மாதிரி அந்த முனிவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இமயமலை அடிவாரத்தில் வந்து ஆதிபரசத்தை நோக்கி தவம் இருக்காங்க. அவங்களோட அருளால அவங்க வந்து சிவபெருமானுக்கும் விஷ்ணுக்கும் வந்து அவங்க இழந்த சக்திகள் திரும்ப பெறுவாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த சமயத்துல தட்ச பிரஜாபதி வந்து உங்களோட ஒரு அம்சம் வந்து எனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆதிபராசியும் அந்த வரத்தை கொடுக்குறாங்க. அதனாலே தட்ச பிரஜாபதிக்கு அந்த ஆதிபராசோட அம்சத்துல ஒரு அழகான குழந்தை பிறக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு சக்தி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த சக்தியை வந்து ரொம்ப அழகா அவங்க வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. பிற்காலத்துல வந்து அந்த சக்தி வந்து திருமண வயது அடையிறப்போ அவங்க வந்து சிவபெருமானை திருமணம் செஞ்சு அவங்க சிவபெருமானுக்கு மனைவியாகவும் ஆகுறாங்க. இப்படி தட்ச பிரஜாபதியோட மகளான சக்தி வந்து சிவபெருமானை திருமணம் செஞ்சுட்டாங்க. சிவசக்திகளா இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சமே ரொம்ப நிலை பெற்று நிற்கிது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. இந்த பிரபஞ்சத்துல இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் தன்னோட பக்தியால ஆதிபராசக்தி தனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வர வாங்கின தட்ச பிரஜாபதி செஞ்ச ஒரு சின்ன தவறுனால இந்த பிரபஞ்சமே நிலை குலைஞ்சு போற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்படி என்ன ஆச்சு, தட்ச பிரஜாபதி என்ன தவறு பண்ணாரு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. தட்சனோட மகனான தாட்சாயணி சிவபெருமானை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் சிவசக்திகளா இருக்கிறதுனால தேவர்கள் எல்லாமே ரொம்ப அதீதமான பலம் பெற்று இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சமயத்துல இந்திரனோட சபை கூடுது. அப்போ இந்திரன் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு. அவர் எதையோ ஆழ்ந்த சிந்தனையோட இருக்காரு. அங்க இருந்த முனிவர்கள் எல்லாமே இந்திரதேவனை எதனால ரொம்ப யோசனையோட இருக்கீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க, நாங்க அதுக்கு தான் வழி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்திரதேவன் சொல்றாரு, நம்ம வந்து காமதேனு, கற்பகத்தரு, சங்கநிதி, பதுமநிதி, சிந்தாமணி போன்ற செல்வத்தை எல்லாத்தையும் நம்ம ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். நமக்கு எப்பவுமே வந்து நமக்கு அரவணைக்கிறதுக்காக அப்சரஸ் மகளிர்களும் இருக்காங்க. இப்படி எல்லா விதமான சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம நிறைய பாவங்களை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பாவங்கள்லாம் நான் எப்படி கழிக்க போறேன் அப்படின்னு நினைச்சுதான் நான் ரொம்ப சோகமா இருக்கேன். இதுவே என்னோட மனசுல ரொம்ப யோசனையாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முனிவர்கள்லாம் சொல்றாங்க, நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் நம்ம சிவபெருமான் கிட்ட போய் வரங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாவங்கள் எல்லாமே கழிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்திரன் வந்து எல்லா முனிவர்களை அழைச்சிட்டு இமயமலையில குடிகொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான பார்க்கறதுக்காக அவங்க போகவும் செய்றாங்க. இமயமலையில குடிகொண்டு இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனான சிவபெருமானை பார்த்து தேவர்களும் சரி முனிவர்களும் சரி எல்லாருமே ரொம்ப பணிவா அவங்க வணங்கவும் செய்றாங்க. கூடவே சர்வலோக மாதாவான சக்தியை பார்த்து அவங்க வணங்கவும் செய்றாங்க. சிவசக்திகளா இருந்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அவங்க எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து அவங்க கேட்ட வரங்களை எல்லாமே அவங்க கொடுக்கவும் செஞ்சாங்க. இதனால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச இந்திரதேவன் வந்து அவர் திரும்ப இந்திர மாளிகைக்கு வரலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பவும் செஞ்சாரு. அந்த சமயத்துல தட்ச பிரஜாபதி கூடவே வந்திருந்தாரு. அப்ப அவர் யோசிக்கிறாரு, என்னோட மகளான சத்தியை தான் வந்து சிவபெருமான் திருமணம் செஞ்சிருக்காங்க. இங்கே நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னோட மகளான தாட்சாயணி அதாவது சத்தி கூட எனக்கு மரியாதை கொடுக்கல. சிவபெருமானோ மாமனார் அப்படிங்கிற முறையில் எனக்கு சிறந்த மரியாதைகள் கொடுக்கவே இல்லை. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அதே மரியாதை எனக்கும் கொடுக்குறாங்க. நான் என்ன சாதாரண ஆளா, என்னோட மகளையே நான் வந்து சிவபெருமானுக்கு கொடுத்துருக்கேன். சிவபெருமானுக்கு நான் மாமனார் அப்படிங்கிற முறையில் எனக்கு சிறந்த மரியாதைகள் கொடுத்துருக்கணும்ல, என்னை எழுந்து நின்று வரவேற்றிருக்கணும்ல, இது எதுவுமே அவங்க பண்ணலையே அப்படின்னு சொல்லி பற்றி யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிறது அவரோட மருமகன் கிடையாது, அவங்க சர்வேஸ்வரனான சிவபெருமான் கூட இருக்குது சர்வலோக மாதா அப்படிங்கிற விஷயத்த தட்ச பிரஜாபதி மறக்கவும் செஞ்சாரு. என்னோட மகளான சதி கூட எனக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்கல, என்னை வரவழைச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தட்ச பிரஜாபதி வந்து யோசிக்கவும் ஆரம்பிச்சாரு. எனக்கு நேர்ந்த இந்த அவமானத்தை அவங்களுக்கும் நான் கொடுக்கணும், அவங்கள அவமானப்படுத்துறதுக்காகவே நான் ஒரு யாகம் பண்றேன், அந்த யாகத்தை
எல்லாருக்கும் நான் அவிழ்பானம் கொடுப்பேன், ஆனால் இந்த சிவபெருமானுக்கும் சரி என்னோட மகளான சதிக்கும் சரி நான் அவிழ்பானம் கொடுக்க மாட்டேன். இப்படி நான் புறக்கணிச்சு ஒரு மிகப்பெரிய யாகம் பண்ணுறதுனால அவங்க அவமானப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தட்ச பிரஜாபதி யோசிக்கிறாரு. இப்படி சிவபெருமானை சதியை வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சி தட்ச பிரஜாபதி அவரோட நகருக்கு வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு யாகத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணுறாரு. தட்ச பிரஜாபதியோட பிற மகள்களுக்கும் மருமகனுக்கும் முறைப்படி ஓலை அனுப்பி எல்லாரையும் வரவழைச்சாரு. எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் வரவழைச்சி இந்த யாகத்தை வெகு சிறப்பாக அவர் பண்ணிட்டு இருந்தார். இதில் எல்லாருமே இருந்தாங்க, ஆனால் சிவபெருமானும் சத்தியை மட்டும் அவர் புறக்கணிச்சிருந்தார். இந்த விஷயம் கேள்விப்பட்ட நாரத முனிவர் வந்து இது என்ன, சர்வலோக மாதாவான சத்தியும் வரல, சர்வேஸ்வரனான சிவபெருமானும் வரல, இவங்க 2 பேரும் வராத இந்த யாகம் எப்படி நிறைவடையும், இதுக்கு என்ன முடிவு, இது எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கைலாய மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசிக்கிறதுக்காக போறாரு. நாரத முனிவர் அங்கே போய் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. தட்சன் பண்ண போற யாகத்தை பற்றியும் தட்சன் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிற சிறப்பை பற்றியும் அவர் எடுத்து சொல்றாரு. எதனால உங்களை அழைக்கல, எதனால உங்களை அழைக்காம இவ்வளோ சிறப்பான ஒரு யாகத்தை பண்ணணும்னு சொல்லி தட்ச பிரஜாபதி நினைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஆத்திரம் கொண்ட சதிதேவி வந்து அவங்க சொல்றாங்க, என்னோட தந்தை வந்து எங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே இந்த யாகம் பண்ணியிருக்காரு போல, எதனால இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் போய் கேட்டு வர அப்படின்னு சொல்லி அவங்க சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. அது சமயம் சிவபெருமான் சொல்கிறாரு, இல்லை தட்ச பிரஜாபதியோட அழிவு காலம் நெருங்கிருச்சு, அதனாலேயே அவர் வந்து நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யாகம் பண்ணுறாரு, நீ போன அப்படின்னா கண்டிப்பாக நீ அவமானப்பட்டு தான் வருவ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. ஆனால் சதிதேவி வந்து கொஞ்சம் கூட அந்த வார்த்தைகளை கவனிக்கவே இல்லை. என் தந்தைக்கு நான் ரொம்ப செல்ல மகள், அவரோட முதல் மகளும் நான் தான், அப்படிங்கிறதுனால நான் சொன்னால் கண்டிப்பாக என் தந்தை கேட்பாரு, நான் போய் அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சதிதேவி சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாங்க, இல்லை நீ சிவலோக மாதாவாயிட்ட, இன்னும் வந்து பந்த பாச பிணைப்புகளோட நீ இருந்துட்டு இருக்க, தட்ச பிரஜாபதி வந்து உன்னோட தந்தை அப்படிங்கிற நினைச்சதுனால தான் அவர் ஆத்திரம் கொண்டு நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நீ திரும்ப அந்த பாசத்துக்குள்ளே போய் விழுகிறியே, நீ திரும்ப போன அப்படின்னா கண்டிப்பாக அவர் நான் அசிங்கப்படுத்துவார், என்னோட வார்த்தைகளை கேட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சதிதேவி சிவபெருமான வார்த்தைகளை எதையுமே கேட்காம நான் சொன்னால் என் தந்தை கேட்டுப்பாரு அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் அவங்க தட்சன் யாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க புறப்படவும் செய்கிறாங்க. அவங்களோட சேனைகளை அழைச்சிக்கிட்டு தங்கத்தால் இழைக்கப்பட்டு ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு பலர் மாலைகளால் எல்லா இடத்துலையும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான விமானத்தை வரவழைக்கிறாங்க. அதில் ரொம்ப கம்பீரமாக அவங்க சிம்மாசனத்தை உட்காந்துட்டு எருதுகொடி பறக்க அவங்க தட்சன் செய்ய யாகத்துக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க போகவும் செய்கிறாங்க. சர்வலோக மாதாவான சதிதேவி எப்படி அந்த விமானத்தில் போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பரிவார பெண்கள் படைசூழ அந்த விமானத்தில் மெய்காப்பாளர்களாக ஏறி கொண்டிருந்தாங்க. வைரத்தாலையும் வைடூரத்தாலையும் 2 சாமரங்களை வந்து அந்த தேவிக்கு வீசவும் செஞ்சாங்க. அந்த 2 சாமரங்களுக்கு நடுவில் அந்த தேவியோட முகம் பார்க்க ஒரு தாமரை மலர் போல ரொம்ப தேஜஸோட அவங்க கம்பீரமா அமர்ந்திருந்தாங்க. சுமாலினி அப்படிங்கிற கன்னிகை வந்து அந்த தேவிக்கு சந்திரன் போல அழகு பொருந்திய ஒரு குடையை பிடிச்சிருந்தாங்க. சுபாவதி அப்படிங்கிற கன்னிகை வந்து தேவியை அலங்கரிக்கவும் செஞ்சிருந்தாங்க. ஒரு கன்னிகை வந்து தேவியோட பாதைகளை தன்னோட மார்பிள் அணைச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. இன்னொரு கன்னிகை வந்து தேவிக்கு கண்ணாடி காட்டிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து விசிறிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து தேவியோட தாம்பூல படிகைகளை கையில ஏந்தி நின்றுட்டு இருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து தேவியோட கிளிய கையில ஏந்தி நின்றுட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க மலர் மாலைகளை ஏந்தி, ஒருத்தவங்க ஆபரணங்க பெட்டங்களை ஏந்தி, அவங்க எல்லாருமே அந்த விமானத்தில் நின்று தேவியை வந்து அலங்கரித்து சதிதேவி பார்க்கறதுக்கே ஒரு நட்சத்திரம் போல அவங்க மத்தியில் அவங்க இருந்தாங்க. இப்படி அவங்க விமானத்தில் போய் நேராக தட்சன் யாகம் பண்ணக்கூடிய இடத்துல போய் அவங்க சேரவும் செஞ்சாங்க. இப்படி சர்வலோக மாதாவான சதிதேவியோட விமானம் வரதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மங்களவாதியங்கள் எல்லாமே முழங்க ஆரம்பிச்சுது. மிருதங்கத்தில் தாளமிட 8000 கணநாதர்கள் பாடல் பாட, சோமநந்தி அப்படிங்கிற கணநாயகன் முன்னாடி செல்ல, துந்துபிகள் ஒழிக்க, அப்சரஸ் நடனமாட, முனிவர்களும் சித்தர்களும் ஆஹா சர்வலோக மாதாவான சதிதேவி வந்துட்டாங்க, இனி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்ட சமயத்தில் இவங்களுக்கு எல்லாருக்கும் நடுவில் சதிதேவி அந்த விமானத்தில் இறங்கி அவங்க தட்சனான தன்னோட தந்தையை பார்க்கறதுக்காக அவங்க போகவும் செய்கிறாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோட சதிதேவி அந்த இடத்துக்கு வந்தது பார்த்து தட்சனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. நான் இவங்களை அழைக்கவே இல்லை, இவங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே இந்த யாகம் பண்ணா, இதை கெடுக்கிறதுக்காகவே சதிதேவி வந்திருக்கா மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க சதிதேவியை ஒரு ஆளாக கூட மதிக்கவே இல்லை. வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்பமான வார்த்தையை கூட அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க எதுக்காக சதிதேவி வந்திருக்கா அப்படின்றது மாதிரி அவங்க ரொம்ப கேவலமாக பார்க்கவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் தட்சன் வந்து என்ன பண்ணாருன்னா, அவரோட மற்ற மகள்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. மற்ற மருமகளுக்கு எல்லாமே வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுத்து அவர் பார்த்து கவனிச்சிட்டு இருந்தார். இப்படி நம்மளை ஒரு ஆளாக கூட மதிக்கலையே அப்படிங்கிறத நினச்ச சதிதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதீதமான கோவத்தை அடக்க முடியாத சதிதேவி வந்து தட்ச பிரஜாபதி பார்த்து கேட்குறாங்க, தந்தையே 7-14 லோகத்திலையும் வணங்கத்தக்க ஒரே கடவுளான சிவபெருமான் நீங்கள் அழைக்காத காரணம் என்ன? பிரம்மன் முதலிய எல்லா தேவர்களையும் அவங்க போற்றி புகழ்றாங்க, ஆனால் நீங்கள் எல்லாரையும் அழைச்சி அவரை மட்டும் அழைக்காத காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் உங்களோட மூத்த மகளான என்னையை வந்து நீங்கள்
இல்லை. சரி, என்னதான் அவமானப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா, என் கணவரான சிவபெருமான், அதாவது உங்களோட முதல் மருமகனையும் நீங்க அவமதிச்சிட்டீங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க, எதனால என் கணவரையும் என்னையும் அவமதிச்சிங்க, இதை நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவத்தோட கேட்கறாங்க. சதிதேவி கோவத்தோட கேட்ட வார்த்தைகளை பார்த்த உடனே தட்ச பிரஜாபதிக்கு இன்னும் அதீதமான கோவம் ஏற்படுது. அப்ப அவங்க சதிதேவி பார்த்து சொல்றாங்க, உன்னை தவிர என்னோட எல்லா மகள்களுமே சிறப்பானவங்க தான், உன்னோட கணவர் தவிர என்னோட எல்லா மருமகளுமே சிறப்பானவங்க தான், அவங்க எல்லாருமே வந்து உன்னோட கணவரான சிவபெருமானை விட அதீதமான கொண்டவங்களாகவும் இருக்காங்க, அதீதமான பலம் கொண்டவங்களாகவும் இருக்காங்க. அதனால நான் உன் கணவரை மதிக்கணுன்ற அவசியமும் கிடையாது, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது, என்னோட மருமகன்களும் என்னோட மகள்களுமே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. தட்ச பிரஜாபதி இதோட நிறுத்தியிருந்தாலும் பரவாயில்ல, அவர் கோவத்துல இன்னும் சில வார்த்தைகளை சொல்லவும் செஞ்சாரு. உன்னோட கணவரான முக்கண்ணன் வந்து போற்றத்தக்கவர் நீ சொல்றல, ஆனா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. அவர் எப்ப பார்த்தாலும் பித்து பிடிச்சி மயானத்துல பேய்களோடையும் பிசாசலோடையும் அக்னி கூத்தாடுறவனா இருக்காரு. அவர் போற்றக்கூடிய லட்சணங்கள் எதுவும் இல்லை. எலும்பு மாலைகளும் மண்டையோட்டு மாலைகளும் அணிபவராக இருக்காரு. அவர் வந்து என்னை மதிக்க தெரியாத ஒரு பகைவனாகவும் இருக்காரு. அதனால அவருக்கு மனைவியான நீயும் வந்து இந்த யாகத்துல வருவதற்கு தகுதி இல்லாதவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி தட்ச பிரஜாபதி சிவனை இகழ்ந்து பேசின வார்த்தைகள் கேட்டோடனே சதிதேவிக்கு அதீதமான கோபம் வருது. அப்ப அவங்க கோபம் பொறுக்காம அவங்க தட்ச பிரஜாபதியை பார்த்து சொல்றாங்க, தட்சனே, மூடனே, நீ வந்து சிவனிந்தனை பண்ணதுனால நீ ஒரு குரு துரோகியாவ, நீ அதீதமான பாவங்கள் செஞ்ச மிக மகா பாவியாவ, உலக நாயகனான சர்வேஸ்வரனை மதிக்க தெரியாத நீ வந்து அவர் கையாலே தண்டிக்கப்படும், உன்னோட அழிவு காலம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட்டு அவங்க சாபங்கள் கொடுக்கவும் செய்யறாங்க. சதிதேவி கோபம் கொண்டு தட்சனை பார்த்து இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க, இவ்வளவு கொடியவனாவும் இவ்வளவு கேவலமானவனாவும் இருக்கக்கூடிய உனக்கு மகளா பிறந்து நான் வந்து இந்த உடலை பெற்றிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு அருவருப்பா இருக்கு, உன்னோட சம்பந்தப்பட்ட இந்த உடல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்ச பிரஜாபதியுடைய யாக குண்டத்திலேயே அவங்க உள்ள இறங்கவும் செய்யறாங்க. இப்படி சதிதேவி வந்து தட்ச பிரஜாபதி பண்ணக்கூடிய யாக குண்டத்துல இறங்கி அவங்க அக்னி பிரவேசம் பண்ணதுனால தட்ச பிரஜாபதியுடைய யாகம் அப்படிங்கிறது நிறைவடையாம போயிடுச்சு. தட்சன் சதிதேவி அவமதிச்சதுனால சதிதேவி வந்து யாககுண்டத்தில் அக்னி பிரவேசம் பண்ணி தன்னோட உடலை மாய்ச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே சிவபெருமானால் தாங்கவே முடியல. அவரோட கோபங்கள் அவங்க தன்னை மறந்து அவர் அதீதமான கோபம் கொண்டு அவர் அந்த யாககுண்டம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராரு. யாககுண்டத்தில் அக்னி பிரவேசம் பண்ணி தன்னோட மனைவியான தாட்சாயினி வந்து தன்னோட உடலை மாய்ச்சிட்டாங்க அப்படிங்கறத பார்த்த உடனே சிவபெருமானால தாங்கவே முடியல. அவர் ருத்ரனா மாறி அவர் ருத்ரதாண்டவம் ஆடவும் செய்யறாரு. இதை பார்த்த உடனே எல்லாருமே பயப்படுறாங்க. சிவபெருமானோட அதீதமான கோபத்தை இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அவர் இப்படி ருத்ரதாண்டவம் ஆடுறது பார்த்தா இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லி எல்லாருமே நடுங்கிட்டு இருந்தாங்க. சிவபெருமானுக்கு நடந்த இழப்பு அப்படிங்கிறது ஈடுணை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். இருந்தாலும் இவர் இப்படி ருத்ரனா இருந்தாரு அப்படின்னா இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிருமே, இவர் யார் சமாதானப்படுத்துறது, சிவபெருமான் கோபம் கொண்டிருக்கும் சமாதானப்படுத்துற அளவுக்கு தைரிய சக்திகளை யார் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. தட்ச பிரஜாபதி வந்து சிவபெருமானையும் சதிதேவியும் அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே அவர் அகந்தை கொண்டு ஒரு மிகப்பெரிய யாகத்தை பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த யாகம் நிறைவடையக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக சதிதேவி வந்து அந்த யாககுண்டத்தில் இறங்கி அவங்க அக்னி பிரவேசம் பண்ணி அவங்க உடலை மாற்றிக்கவும் செஞ்சாங்க. இந்த செய்தி கேட்டதுனால சிவபெருமான் வந்து அவர் இழந்து அவர் மிகப்பெரிய கோபம் கொண்டு அவர் ருத்ரனா மாறி அவர் ருத்ரதாண்டவம் ஆடவும் செய்கிறாரு. இவ்வளோ கோபத்தோடு இருக்க சிவபெருமானால இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிரும், இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுக்கு யாரு வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி சிவபெருமானோட கோபத்துல இருந்து இந்த பிரபஞ்சத்தை யாரு காப்பாற்றுவா, சிவபெருமான கோபத்தினால என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கண்டினியூஸாக பாருங்க.